கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக அதிகால வேளையிலே பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். பிரசங்கி 3ஆம் அதிகாரத்திலே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஹல்லேலூயா. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம். பிறக்க ஒரு காலம், எல்லாமே வசனம் அழகாக எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்குள்ள செய்தி நாம் தியானிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் நிறைய குடும்பத்துல பேசுவார். எப்படி பேசுவார் அப்படின்னா, நிறைய குடும்பத்துல நிறைய கேள்விகள். என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடந்துட்டு, என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடந்துச்சு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு, என் வாழ்க்கையில மட்டும்தான்ப்பா இது நடந்திருக்கு, நான் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி புலம்புகிற நிறைய குடும்பங்கள் உண்டு. உங்களுக்கு இந்த செய்தி ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு காரியம் என்று அழகா எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம். உங்க வீட்டுல நீங்க இன்னைக்குள்ள செய்தியில ஏதாவது பாயிண்ட் இருந்தா நீங்க எடுத்து எழுதி வைத்துக் கொள்ளலாம். நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையிலே அடிக்கடி வருத்தம், வேதனை, சஞ்சலம், பாடுகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரங்கள், தொல்லைகள், இப்படி நம்ம நிறைய ஸ்டேஜ்ல கடந்து போயிட்டே இருப்போம். இப்படிப்பட்ட ஸ்டேஜ்ல போகும்போது நமக்கு நிறைய நேரத்தில் சோர்வு வரும், நிறைய சங்கடங்கள் வரும், வேதனைகள் வரும், தாங்க முடியாத அளவுக்கு ஒரு மன அழுத்தம் இருக்கும், பாரம் இருக்கும், யார்கிட்ட போய் சொல்லி அழ தெரியாது, புலம்பிட்டு இருப்பாங்க. யாராவது என் பிரச்சனை யாராவது கேட்பாங்களா அப்படின்னு புலம்புற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. இந்த நாளிலும் இந்த செய்தியை நம்ம பேசும்போது நிறைய குடும்பத்திலே கர்த்தருடைய ஆவியான உங்கள்கிட்ட என்னெல்லாம் பேசுறாரோ அதை நீங்க அழகா நீங்க கண்டுபிடிக்கலாம். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. சில குடும்பத்துல சொல்லுவாங்க, நான்லாம் 90 வயசு வரை வாழ்வேன்பா, நான்லாம் 100 வயசு வரை வாழ்வேன். இப்ப இந்த கடைசி கால சந்ததி அப்படிம்பாங்க. கடைசி காலம் அப்படின்னா, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், நான் தான் உனக்கு எல்லாம், நான் தான் உனக்கு எல்லாம், உனக்கு நான் மட்டும்தான், உனக்கு நான் மட்டும்தான், உனக்கு நான் மட்டும்தான், நான் உன்னை கடைசி வரை உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேசுவாங்க. ஆனால் ஒரு சில அந்த மாசம் இல்ல ஒரு சில வருஷங்கள் கூட சொல்லலாம், திரும்பி பார்த்தா சொன்னால் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா தெரிய மாட்டேங்குது. ஒரு குடும்பத்திலே பையனை நம்பி ஆசையா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கொரோனா நேரத்தில் பையன் ஸ்பாட் அவுட், ஹாஸ்பிட்டல் போனாங்க, பையன் திரும்பி வீட்டுக்கு வரல. இன்னொரு குடும்பத்தில் புருஷன் தான் எல்லாம், ஏன்னா வீட்டில் சொந்த வீடு, எல்லாம் செட்டில்டு, கவர்மெண்ட் ஆஃபீஸர், எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. கொரோனா நேரத்தில் கணவர் இறந்துட்டார். அந்த தாயார் துக்கத்தோடு அடித்தாங்க. இதெல்லாம் ஏன் காலையில் சொல்கிறேன் அப்படின்னா, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. புருஷன் தான் எனக்கு எல்லாம் அப்படிம்பாங்க. அந்த புருஷன் தீர்காயுசோடு இருக்கணுமா, அது தேவனுடைய கரத்தில் இருக்கு. நம்முடைய சுவாசத்தை அவருடைய உள்ளம் கையில் வைத்திருக்கிறார். அவரே நமக்கு ஜீவனும் தீர்காயுசுமானவர். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே என்ன பிரச்சனை நடக்கு அப்படின்னா, கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் பணத்தை சார்ந்து கொள்றாங்க.
சில குடும்பத்திலே நகையை மட்டுமே சார்ந்து வாழ்வாங்க. சில குடும்பத்தில் இடத்தை மட்டுமே சார்ந்து வாழ்வாங்க. சில குடும்பத்தில் மண்ணில், அதாவது சொத்து வாங்கிக்கிட்டே இருக்கும், மண்ணு மேல ஆசை. சில குடும்பத்தில் எனக்கு புருஷன் மட்டும் போதும், சில குடும்பத்தில் எனக்கு பிள்ளை மட்டும் போதும். அவங்களுடைய மைண்டுக்குள்ள அப்படி செட் பண்ணி வச்சிருவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தாங்க முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்னைய சொல்றேன், அது உங்களுக்கு ஒரு ஈஸியா புரியும். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா வியாபாரம். ஏன்னா நான் 11 வயசுல வேலைக்கு போனேன். அதனால நான் வியாபாரத்துல இருந்தேன், வேலை பார்த்தேன், சகல செழிப்போட இருந்தேன். ஆனா கடன்ல கஷ்டப்பட்டேன். அதெல்லாம் உள்ளதுதான். ஆனால் என் இருதயத்துக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வியாபாரம். வியாபாரத்துல 55 லட்ச ரூபா கடன்ல கஷ்டப்பட்டு வீடை வித்து, சொந்த வீடெல்லாம் வித்தாச்சு, நகையை வித்தாச்சு, எல்லாம் வித்து கடையை விட்டாச்சு, நடுரோட்டுக்கு வந்துட்டேன். கடை மட்டும்தான் எனக்கு ஆசையா இருந்துச்சு. அது மேல மட்டும்தான் எனக்கு ஆசை, வியாபாரம் பார்க்கணும். ஆனால் ஒரு நாள் நான் இனிமேல் உலகத்துக்கே வியாபாரம் வேலையே பார்க்கக்கூடாது, வியாபாரமே பார்க்கக்கூடாது, நான் உலகத்துக்காக வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு 40 நாள் 2016 உபவாசம் இருந்தேன். என் வாழ்க்கையிலே எனக்கு பிடிச்சது என்னன்னா வேலை, வியாபாரம். ஆனால் 2016 தீர்மானம் என்னதான் எடுத்தேன், நான் அந்த பூமியில வாழ்ந்தா பரலோகத்துக்காக வாழ்வேன். என் கையை பரலோகத்து நேரா ஒப்பு கொடுத்து, இந்த கை இனிமேல் பூமிக்கு வேலை செய்யக்கூடாது, பரலோகத்துக்கு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல 40 நாள் உபவாசம் இருந்தேன். அந்த நேரத்துல தான் அபிஷேகம் பண்ணி சர்ச்சில் உள்ள சாவியை கொடுத்து எனக்கு சர்ச்சில் ஊழியத்துக்காக நான் ஐரோல்ட்ட கேட்கும்போது இந்த வேலை கிடைச்சது. ஆனா என் இதயத்துல என்ன ஆசை இருந்துச்சு, நான் வியாபாரம் பார்க்கணும். ஆனா கடல்ல கஷ்டப்படும் போது என் இருதயத்திலே வியாபாரம் பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆசை இருந்துச்சு, அது வெளியே போயிட்டு. அப்போ ஒரு மனுஷன் 1000 காரியங்கள் யோசிக்கலாம், ஆனால் தேவன் ஒரு மனுஷனை சந்திக்கும் போது எல்லாமே வாழ்க்கையே மாறிடும். என் வாழ்க்கையில எல்லாமே மாறிட்டு. அதே போல இன்னொன்னு கூட சொல்ல முடியும், நான் 11 வயசுல வேலைக்கு போனதுனால எனக்கு பைபிள் வாசித்தா புரியாது, எழுத்துக்கூட்டி வாசிப்பேன், அப்பவும் புரியாது. ஆனால் என்னைக்கு நான் பூமிக்கு வேலை செய்ய மாட்டேன், நான் பரலோகத்துக்கு வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லி என் கையை என்னைக்கு நான் வானத்துக்கு நேராக கையை தூக்கி தேவனுடைய கரத்திலே என் கையை அர்ப்பணிச்சனோ, அன்னையிலிருந்து இந்த நிமிஷம் வரைய கர்த்தருடைய ஆவியானது தான் வழி நடத்துறாரு. கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு எந்தெந்த காரியத்தை தள்ளி போயிட்டு இருக்கேன், இன்னும் எதுலலாம் நான் இன்னும் பர்ஃபெக்ட் ஆகணும், இன்னும் என்கிட்ட என்ன குறை இருக்கு, ஆவியானவர் பேசுவார். 24 மணி நேரம் நம்ம கூட இருக்கிற ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துவார். இந்த பூமியிலே நம்ம எப்படி வாழ்றோம், பரிசுத்த ஆவியானவர் அதுல என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்கு எல்லாமே கற்றுத் தருவார். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. சில குடும்பத்துல இந்த வாலிப பிள்ளைகள், இந்த சில குடும்பத்துல என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னா, யாரையாவது நம்பி இருப்பாங்க, ஏமாந்துருப்பாங்க, ஃபெயிலியரா இருப்பாங்க, தோல்வியா இருப்பாங்க, மனுஷனை நம்பி ஏமாந்து போயிடுவாங்க. உடனே என்ன தீர்மானம் எடுப்பாங்கன்னா, இனிமேல் நான் செத்து போயிடணும், இனிமேல் நான் வாழக்கூடாது. ஏன்னா நம்பினவங்க ஏமாத்திட்டாங்க, மோசம் போயிட்டாங்க, தோல்வி வந்துட்டு, இதுக்கப்புறம் நான் ஏன் வாழணும் அப்படின்னு சொல்லி செத்து போயிடலாம்னு சொல்லி ஒரு முடிவு எடுப்பாங்க. பல முறை முயற்சிலாம் பண்ணி பார்ப்பாங்க, ஆனா சாக முடியாது. ஏன்? பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. இறக்கிறதுக்கு ஒரு காலம் வச்சிருப்பாரு. ஆனா நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, நான் தான் ஏமாந்துட்டேன், என் வாழ்க்கையே போச்சு, என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரை, தற்கொலை, பல முயற்சிகள், பல தடவை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஆனா சாவு வராது, செத்து போக மாட்டாங்க. பைபிள் என்ன போட்டிருக்கு, பிறக்க ஒரு காலம் உண்டு,
இறக்க ஒரு காலம் உண்டு. என் வாழ்க்கையில் நான் வியாபாரத்தில் இருக்கும்போது என் கூட ஒரு மனுஷன் இருப்பான். அந்த மனுஷன் எனக்கு மாந்திரியம் மட்டும் 13 வருஷம் பண்ணியிருக்கான். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை. எனக்கு மாந்திரியம் பண்ண அந்த மனுஷன் செத்து போயிட்டான். நான் உயிரோட தான் இருக்கேன். இதை ஏன் காலையில் சொல்கிறேன் அப்படின்னா, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. நான் என்னைக்கு இறந்து போகணும், அது பரலோகத்தில் தேவனுடைய கரத்தில் இருக்கு, அவருடைய கரத்தில் இருக்கு. இதுதான் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே. இன்னும் கூட கொஞ்சம் ஆழமாக சொல்லணும் அப்படின்னா, 2008 எனக்கு ஒரு ஆப்ரேஷன். டாக்டர் சொன்னாங்க, இந்த பையன் பிழைக்க மாட்டான், 48 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும். கையெழுத்துலாம் வாங்கியாச்சு. குடும்பம் ஃபுல்லாக கண்ணீர். எல்லாரும் அழுது ஜோம் பண்ணாங்க. 2025 ரவிராஜ் உயிரோட தான் இருக்கேன். இதையும் உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன் அப்படின்னா, 2008 டாக்டரால் கைவிடப்பட்ட ஒரு ரவிராஜ், ஆனால் 2025 உயிரோட இருக்கேன். எனக்கு நான் எப்படியாவது செத்து போயிருன்னு சொல்லி 13 வருஷம் மாந்திரியம் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு மாந்திரியம் பண்ண மனுஷன் செத்து போயிட்டான், நான் உயிரோட தான் இருக்கேன். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. இறக்கிறதுக்கு ஒரு காலம் வச்சிருக்காருப்பா. பரலோகத்தில் தீர்மானம் பண்ணி வச்சிருக்காரு. என்னைய கொல்லலாம்னு சொல்லி நிறைய பிசாசு போராடிலாம் பார்க்கும். நான் எப்போ இறந்து போகணும், அது தேவனுடைய கரத்தில் இருக்கு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. இது எனக்கு மட்டும் இல்லை, உலகத்தோட எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். அதனால என்னைய வச்சு மேக்ஸிமம் சில காரியங்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. சில குடும்பத்தில் நிறைய பேசுகிற வார்த்தைகள் இஷ்டம் போல பேசிடுவாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு அண்ணன் சொன்ன வார்த்தை, என் பிள்ளைகளுக்கு என் மனைவிக்கு நான் எல்லாம் சேர்த்து வச்சுட்டேன். எத்தனை வயசுக்குள்ள? ஒரு 38 வயசுக்குள்ள. என் மனைவிக்கு என் பிள்ளைக்கு நான் எல்லாம் சேர்த்து வச்சுட்டேன். ஒருவேளை சப்போஸ் நானே இறந்து போனால் கூட என் மனைவியால் பத்திரமா வாழ முடியும். என் பிள்ளைக்கு எல்லா சொத்து சேர்த்துச்சிட்டேன் அப்படின்னாங்க. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அந்த மனைவி இறந்து போச்சு. அந்த மனைவிக்கு பார்த்தா 36 வயசு தான் இருக்கும். வீட்டில் பிள்ளை பார்த்தா 7 வயசு, ஒரு குட்டி பிள்ளை இருக்கா. அந்த அண்ணன் கதறாரு, ஐயோ நான் போயிருக்கலாமே. ஏன்னா வெளிநாட்டில் போய் நிறைய சம்பாதிச்சு மனைவிக்கு பிள்ளைகளுக்கு எல்லாம் சேர்த்து வச்சிட்டாரு. இனிமேல் சப்போஸ் நான் அந்த ஊரை விட்டு இந்த உலகத்தை விட்டு நான் போனால் கூட என் ஃபேமிலி பத்திரமா இருக்குன்னு சொல்லி நினச்சாரு. ஆனால் நடந்தது தெரியுமா? 36 வயசு மனைவி இறந்து போயிட்டாங்க. எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ப்ரெஷர் குறைஞ்சிட்டு, அவ்வளோதான், ஸ்பாட் அவுட். இது ஏன் காலில் சொல்கிறேன் அப்படின்னா, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. எதுவுமே நம்ம கையில் கிடையாது. சில குடும்பத்தில் இன்னைக்கு காலில் கூட யோசிப்பாங்க, என்கிட்ட எத்தனை லட்சம் பணம் இருக்குது, என்கிட்ட எத்தனை கார் இருக்குது, எத்தனை வீடு இருக்குது, எத்தனை இடம் இருக்குது, எனக்கு சொந்தக்காரங்க இத்தனை பேர் இருக்காங்க, நான் யார், நான் எவ்வளோ பதவியில் இருக்கிறேன், எவ்வளோ பொசிஷனில் இருக்கிறேன். எவ்வளோ நாள் இருக்கலாம்ப்பா. வீட்டை விட்டு நம்ம வெளியில் போகிறோம், கர்த்தருடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் திரும்பி வர முடியும். கர்த்தருடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் நம்ம மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வருகிறோம். அது தேவனுடைய கரத்தில் இருக்கு. தேவனுடைய கரத்தில் இருக்கு. ஒரு நாள் நம்ம உயிரோட இருக்கிறோமா, அது தேவன் கொடுத்த கிருபை. அதிகாலை வேளையில் இணைந்திருக்கிறீங்களா? அந்த செய்தி கேட்குறீங்களா? பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. சில குடும்பத்தில் என்ன முடிவெடுப்பாங்கன்னா, நான் சீக்கிரமாக சாகணும். அதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை. முடிந்தால் வாழ்கிற காலத்திலே நன்மை செய்யுங்க, நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகலாம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள். பூமியில் வாழ்கிற காலத்திலே தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்க, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கிறிஸ்துவுக்குள் நற்கிரியை செய்கிறதுக்கு நம்மளை ஜெனிப்பித்திருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நற்கிரியை மட்டும்தான் செய்யணும், நல்ல செயல்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும். நம்மளை பரிசுத்தமாக வாழ அழைத்திருக்கிறார். நீதியை பின்பற்ற வேண்டும், உண்மையாக வாழணும், தீமையை வெறுத்து நன்மை செய்ய வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும். நம்ம மேலே விழுந்த கடமை நமக்கு நிறைய இருக்குது. இரவும் போலுமா வேதத்தை தியானிக்கணும், ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும், துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும்.
அதெல்லாம் உட்காந்து யோசிக்கிறத விட்டுட்டு சீக்கிரம் செத்து போயிடலாம், இப்படிலாம் உட்காந்து சில வீட்டில் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? தேவன் நமக்கு ஜீவனை தந்திருக்கார் அப்படின்னா அது பெரிய ஒரு திட்டம் இருக்கும். அது தேவனுடைய கரத்துல இருக்கும். அதை நம்ம யோசிக்க வேண்டாம். நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. சில குடும்பத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, நான்லாம் சீக்கிரம் செத்து போயிடணும்ப்பா, நான்லாம் இனிமேல் வாழ்ந்து என்னத்துக்கு, நான்லாம் வீட்டில் எல்லாருக்கும் பாரமா இருக்கிறேன், என்னைய வச்சு என்ன பிரயோஜனம், சீக்கிரமா செத்து போனாலும் நல்லா இருக்குமே, இப்படியே வீட்டில் பேசிட்டு இருப்பேன். அந்த வயசானதுக்கப்புறம் வீட்டில் புலம்பிட்டு இருப்பாங்க. ஒரே மாத்திரை செலவாயிட்டு இருக்கு, ஒரே ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கு, இனிமேலாம் செத்து போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைலாம் நல்லா இருக்கும், அவங்களாம் நல்லா இருப்பான்னு சொல்லி இவங்களா உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. நம்ம எந்த செகண்ட்ல இந்த பூமியிலிருந்து நம்ம அடுத்தவள பரலத்துக்கு போனா அது தேவனுடைய கரத்துல இருக்கு. நம்ம எந்த செகண்ட்ல இறக்கணும் அது தேவனுடைய கரத்துல இருக்கு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம வாயில புறப்படுற வார்த்தை, இந்த பூமியிலே நம்ம உயிரோட இருக்கிறோமா, இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்பட வேண்டும், இயேசு கிறிஸ்து நாமத்தை உயர்த்த வேண்டும். இன்னைக்கு அதெல்லாம் யோசிக்க மாட்டுக்காங்க. எப்படியாவது 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 அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, சீக்கிரமா போனா நல்லா இருக்கும், இந்த பூமியில நானா வாழ்ந்து என்னத்துக்கு, எல்லாருக்கும் பாரமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்படிலாம் உட்காந்து சின்ன பிள்ளை மாதிரி புலம்பிட்டு இருப்பாங்க. இப்போ என் வாழ்க்கையில நான்லாம் சொல்ல முடியும்ப்பா, 2008 எனக்கு ஒரு ஆப்ரேஷன் சொன்னேன். அப்பவும் என் வாயிலேருந்து எந்த ஒரு வார்த்தையும் வரல. வியாபாரத்தில் ஒரு $1/2 கோடி நஷ்டம். 1/2 கோடி நான் சொல்றது இப்போ இல்லை, 2014 2015 $1/2 கோடி நஷ்டத்தில் இருக்கும்போது கூட நான் புலம்பினேன், கண்ணீர் வடித்தேன். எப்படி தெரியுமா? பாவியா என் மேலே கிருபையா இருங்க, நான் விக்கிரத்துக்கு பணம் கொடுத்துட்டேன், மனுஷனை நம்பி பணம் கொடுத்துட்டேன், மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்துட்டேன், இப்படி தான் புலம்புனே தவிர என் ஜீவனை எடுத்துக்கோன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணவே இல்லை. கர்த்தருடைய கிருபையினாலே நிறைய உபத்திரங்கள், நிறைய பாடுகள், நிறைய மிஸ்டேக். ஆனால் தேவனுடைய சமூகத்துல போய், பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, இன்னும் உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படினேன், இன்னும் என்கிட்ட குறை இருக்குப்பா, அப்படி தேவனுடைய சமூகத்துல போய் சாஷ்டாங்கமா விழுந்துட வேண்டியதான். தேவன் நமக்கு இந்த பூமியில எத்தனை வருஷம் தீர்காயுசு தந்திருக்காரோ அத்தனை வருஷமும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அப்படி ஒரு தீர்மானம் எடுங்க. 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். எனக்கு ஊழியனால என்னன்னு தெரியாது. நானும் ஒரு வியாபாரி. சர்ச்சில் போய் வேலை பார்த்தேன். சர்ச்சில் வேலை பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு காரியமாக கற்றுக் கொடுத்தார். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நிமிஷம் வரைய பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் ஒரு மனுஷனை திட்டமாக வழி நடத்த முடியும். அபிஷேகம் பண்ணினாரு. இந்த நிமிஷம் வரைய கர்த்தர் தான் பாதுகாக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே மட்டும்தான் விடுதலை உண்டு. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில விடுதலை விடுதலை விடுதலைன்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோமா? எந்த காரியத்தில் கட்டப்பட்டிருக்கிறோம் அதை நம்ம யோசிக்கணும். ஏன்னா சில குடும்பத்தில் நாடகம் பார்க்குறது, படம் பார்க்குறது, தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், விபச்சார அடிமை, சில குடும்பத்தில் சிகரெட் பழக்கம், போயிலே கஞ்சா பழக்கம், சில குடும்பத்தில் விக்கிரத்திலே, மாந்திரியத்திலே, சில குடும்பத்தில் ஓரினை சேர்க்கை, எத்தனை பாவம் உலகத்துக்குள்ளே. காலையிலேருந்து ராத்திரி வரையும் செல்ஃபோன்லேயே மூழ்கி போய் கிடக்குறாங்க. பார்த்தா வீட்டில் தான் இருக்கிறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல அடிமையாக இருப்பாங்க. தேவனுக்கு பிரியமானபடி ஒரு மனுஷன் வாழ்ந்தால் அவங்க இருளே இருக்க மாட்டான், வெளிச்சத்துக்கு ஓடி வந்துடுவாங்க. ஒரு மனுஷன் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறான் அப்படின்னாலே அவனோட வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருத்தன் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறான் அப்படின்னாலே அவனோட வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு மனுஷன் தேவனை தேட ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். காலை வேளையில் யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே, நம்ம இருதயத்துக்குள்ளே தேவன் இருக்கிறாரா? இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை? கடன் கடன் கடன். இன்னொரு பக்கம் பார்த்தா என் பிள்ளை அப்படி இருக்கு, என் புருஷன் அப்படி இருக்கானே, இதையே கடைசி வரையும் யோசி 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 வயசாகி போயிடும். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. இந்த பூமியில எத்தனை வருஷம் நம்ம உயிரோட வருமோ அத்தனை வருஷம் தேவனுக்காக வாழுங்க. ஒரு தீர்மானம் எடுங்க. தானியேல் ஐயா தீர்மானம் எடுத்தாரு. நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போமே, வாழ்ந்தா இயேசுக்காக வாழ்வோம். என் வாழ்க்கையில் 2016
கடனில் கஷ்டப்பட்டு நடுரோட்டில் நிற்கும்போது தீர்மானம் எடுத்தேன், பூமிக்காக வேலை பார்க்க மாட்டேன். இந்த கை பூமிக்கு வேலை பார்க்க மாட்டேன், பரலோகத்துக்காக வேலை பார்க்கணும். என்ன வேலை பார்க்கணும் எனக்கு தெரியாது. ஆனால் ஜெபம் பண்ணும்போது இப்படி தான் ஜெபம் பண்ணேன், பரலோகத்துக்காக வேலை பார்க்கணும். 2025 ரவிராஜ் உயிரோட தான் இருக்கு. முதல்ல நம்ம வாயில புறப்படுகிற வார்த்தை தேவனுக்கு பிரியமான வார்த்தையா? சில குடும்பத்துலலாம் வீட்டில் புருஷன் முன்னாடி சண்டை போடும்போது எனக்கு வாழையவே பிடிக்கல அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வீட்டில் மரணத்தின் ஆவி போராடிட்டு இருக்கு, தற்கொலை எண்ணங்கள் போராடிட்டு இருக்கு. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா, நான் தீர்க்காயுசோடு வாழ்வேன், நான் என் பேரம்பேத்திலாம் பார்ப்பேன், நான் நல்லா ஆரோக்கியமாக இருப்பேன், தேவன் என் கூட இருக்காரு, நான் கையில் பைபிள் எடுத்து வாசிப்பேன், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் முழங்கால் பண்ணுவேன், விசுவாச வார்த்தை வாயில சொல்லணும். நீங்க நிறைய குடும்பத்திலே ஒரு பக்கம் பார்த்தா கெட்ட வார்த்தை, ஒரு பக்கம் பார்த்தா தூசிக்கிற வார்த்தை, ஒரு பக்கம் பார்த்தா அவிசுவாசமான வார்த்தை, ஒரு பக்கம் பார்த்தா சந்தேகமான வார்த்தை, இன்னொரு பக்கம் பார்த்தா நான்லாம் ஏன்பா இருக்கணும் அப்படின்னே பேசிட்டு இருப்பாங்க. ஒரு குடும்பத்துல ஏன் சமாதானம் இல்லைன்னு சொல்லி தேடி பார்த்தா பேசக்கூடிய வார்த்தைகள் முக்கியம். சில குடும்பத்தை வீட்டுல புருஷன் முன்னாடி சண்டை போடும்போது சொல்லுவாங்க, யாரையாவது சபிச்சு பேசுவாங்க, லாஸ்ட் பார்த்தா யாராவது ஒரு ஆள் இறந்து போயிடுவாங்க. காரணம் என்ன? வீட்டுக்குள்ள தேவையில்லாம பேசக்கூடிய வார்த்தைகள். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறோமோ, நம்ம என்ன வார்த்தை பேசுறோம் அதை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா சில குடும்பத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் பேசி கொண்டிருக்கிறாங்க. இறக்க ஒரு காலம் உண்டு, அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். இறக்க ஒரு காலம் உண்டு. ஆனா இவங்க அதுக்கு முன்னாடியே சீக்கிரமா போயிட்டா நல்லா இருக்குமே, சீக்கிரமா அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவிசுவாசமான வார்த்தை சில வார்த்தை பேசி பொல்லாத ஆவிக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தற்கொலை எண்ணங்கள், அதுக்கப்புறம் தான் மரண பயம், அதுக்கப்புறம் தான் தேவையில்லாத அந்த பிசாசுக்கு இடம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவனோட வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது, ஆசீர்வாதமே இருக்காது. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் சொல்லி பார்க்கும்போது வாயில புறப்படுகிற வார்த்தை முக்கியம். நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. விவசாயம் பார்ப்பாங்க, நடுறதுக்கு ஒரு காலம் வச்சிருப்பாங்க, பிடுங்குறதுக்கு ஒரு காலம் வச்சிருப்பாங்க. இத்தனை மாசம் சொல்லி ஒரு கணக்கு உண்டு. அதே போல தேவன் நமக்கு ஜீவ ஆவியை கொடுத்திருக்கிறார். நம்ம அந்த பூமியில எத்தனை வருஷம் வாழணும் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம அதுக்கு முன்பாக இந்த பூமியில உயிரோட நாளெல்லாம் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையில டெய்லி அனுதினமும் புதுப்பிக்கப்படணும். வசனத்தை வாசிங்க, தியானிங்க, ஜெபிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய மாற்றம் வரும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசித்தான் இந்த நிமிஷம் உயிரோட இருக்கேன். பைபிள் எடுத்து வாசிக்கும் ஆவியான பேசிட்டு இருப்பார். அதிகாலவில் யாரெல்லாம் இணைந்து கேட்குறீங்களோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில மனமாற்றம் இருக்கா? நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. நல்லா யோசிச்சு பாருங்க. படிக்கிற பிள்ளைகள் படிச்சு முடிச்சு நல்ல ஒரு பொசிஷன்ல ஆனதுக்கு அப்புறம் ஒரு வேலை கிடைக்கும். அப்ப படிக்கிற ஒரு காலம், வேலை பார்க்குற ஒரு காலம், ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. படிக்கிற வயசுல படிக்க மட்டும் தான் செய்யணும், வேலை பார்க்குற வயசுல வேலை பார்க்கணும். எல்லாம் ஒரு காலம் தான். நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. சில குடும்பத்துல எல்லாம் திருந்தவே மாட்டாங்க, இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தேவன் சிட்சிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் எவனிடத்துல அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். பைபிள்ல வசனம் நிறைய இருக்கு, ரெக்கார்டு இருக்கு. கொல்ல ஒரு காலம் உண்டு. மனம் திரும்பல அப்படின்னா அப்புறம் பெண்ட கலத்திடுவார். ஏன்னா சில குடும்பத்துல துணிகரமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு வேலைக்கு சர்ச்சைக்கு போக மாட்டாங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, முழங்கால நின்று ஜெபம் பண்ண மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க. அப்புறம் தேவன் கோபப்பட மாட்டாரா? தேவன் கோபப்படும் என்ன நடக்கும்? கொல்ல ஒரு காலம் உண்டு. மனம் திரும்பல அப்படின்னா அப்புறம் சிக்ஷை வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அப்புறம் குணமாக்க ஒரு காலம் உண்டு. அவன் மனம் திரும்பி தேவனோட சமூகத்துல போய் தாழ்த்தி, அப்பா என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி தேவனோட சமூகத்துல கண்ணீரோடு மன்றாடி ஜெபிக்கும் போது குணமாக்குறார்.
என் வாழ்க்கையிலே நான் கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணியிருக்கேன். நான் சாபத்துல வாழ்ந்தவன். விக்கிரத்துக்கு, மாந்திரியத்துக்கு ஒரு மனுஷனை நம்பி 13 லட்சம் பணம் போயிட்டு. நான் சொல்றது இப்ப இல்ல, 2015 13 லட்சம் பணம். என்னோட வாழ்க்கையில 13 லட்சம் ஒரே ஒரு மனுஷன் மாந்திரியம் பண்ணி என்னோட வாழ்க்கையில ஏகப்பட்ட பணத்தை வாங்கி மாந்திரியம் பண்ணி விக்கிரத்துக்கு பணம் கொடுத்து, எந்த மனுஷன் எனக்கு மாந்திரியம் பண்ணி பணம் வாங்கினானோ அந்த மனுஷனுடைய ஜீவன் ஒரு நாள் போயிட்டு. கொல்ல ஒரு காலம் உண்டு. மனம் திரும்புவான்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தார். அவன் மனம் திரும்பவே இல்லை. எனக்கு மறுபடியும் 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 மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருந்தான். நான் செத்துவோன்னு சொல்லி எனக்கு மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆனா நான் உயிரோட இருக்கேன். நான் சாகணும்னு சொல்லி ஒருத்தன் மாந்திரியம் பண்ணான். அவன் செத்து போயிட்டான். கொல்ல ஒரு காலம் உண்டு எழுதப்பட்டிருக்கு. செத்தே போயிட்டான். குணமாக்க ஒரு காலம் உண்டு. நான் கர்த்தரை விட்டு தள்ளி போனேன். தேவனோட சமூகத்துல அர்ப்பணிச்சு, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பான்னு சொல்லி தேவனோட சமூகத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்க ஆரம்பிச்சு. அவருடைய குணமாக்குற கரம் என்னை தொட்டுச்சு. உயிரோட இருக்கேன். கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. இதுக்கும் நிறைய சொல்ல முடியும். அதுக்கு ஒரு காலம் வச்சிருக்காரு. அந்த நேரத்துல இன்னும் கூட இந்த செய்தி பேசுவேன். இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. வீடு கட்டி எல்லாவற்றையும் நஷ்டப்பட்டு போயிட்டேன். மறுபடியும் தேவன் ஒரு கிஃப்ட் கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, தேவன் கட்டுறதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாரு. ஒரு காலத்துல நீ அழிஞ்சு போயிட்டியாப்பா, மறுபடியும் உன்னை நான் கட்டுவேன், வா. ஆனா நம்ம தேவனுடைய கரத்துல இருந்தா மட்டும்தான் கட்டுவார். ஒரு காலத்துல என்னோட வாழ்க்கை இடிக்கப்பட்ட வாழ்க்கை. எப்படி இடிக்கப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா, என் கூட இயேசு இல்லாம இருந்தார். என் கூட இயேசு இல்லாத அந்த வாழ்க்கையில இடிக்கப்பட்ட வாழ்க்கை. இடிஞ்சு போன ரவிராஜ், எல்லாராலும் கைவிடப்பட்ட ரவிராஜ், வேற தேசத்துல தூக்கி வீசிட்டாரு. சாபத்துல இருக்கும்போது தண்டனைக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தேன். மறுபடியும் என்னை மன்னிங்க தேவனோட சமூகத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது கட்டப்பட்ட வாழ்க்கை. ஆனால் கர்த்தரை விட்டு தள்ளி போன காலத்துல இடிக்கப்பட்ட வாழ்க்கை. 55 லட்சம் கடன்ல கஷ்டப்பட்டு நிந்தை, அவமானம் எல்லாம் வந்துட்டு. வியாபாரத்துல இருக்கும்போது எல்லாம் நஷ்டம்தான். காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது இஷ்டம் போல அலைஞ்சிட்டு இருந்தேன். அது இடிக்கப்பட்ட வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து எனக்கு போதும், என் வாழ்க்கையில எனக்கு இயேசு கிறிஸ்து போதும் என்று அவருடைய கரத்துக்குள்ளே, அப்பா உங்க கரத்துல நான் அடங்கி இருக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. உமக்கு முன்பாக என் வாழ்க்கையில நான் இஷ்டம் போல வாழ்ந்துட்டேன்ப்பா. வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. ஒருவனும் நீதிமான் அல்ல, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனான்னு எழுதப்பட்டிருக்கு. என் வாழ்க்கையில் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன். தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணிச்சேன். அப்பா உங்க பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. இடிக்கப்பட்ட வாழ்க்கையில் இருக்கும்போது தேவனை நோக்கி மன்றாடி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். மறுபடியும் தூக்கி எடுத்தார். அது கட்டப்பட்ட வாழ்க்கை. அப்ப கட்டப்பட்ட வாழ்க்கை இருக்கு, இடிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கு. ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போனால் அது இடிக்கப்பட்ட வாழ்க்கை. கர்த்தருடைய கரத்துல அடங்கி இருந்தால் அது கட்டப்பட்ட வாழ்க்கை. இன்னைக்கு சில குடும்பத்துல என்ன பிரச்சனை நடக்கு அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது இடிக்கப்பட்ட வாழ்க்கை, இடிஞ்சு கிடக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில வியாபாரத்துல நஷ்டம், கம்பெனியில நஷ்டம், விவசாயத்துல நஷ்டம், வாழ்க்கையில எதை எடுத்தாலும் தோல்வி, எதை எடுத்தாலும் ஃபெயிலியர், எதை எடுத்தாலும் எல்லாருமே தள்ளி போயிடுவாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இடிக்கப்பட்ட வாழ்க்கை. இன்னொரு வேர்ட்ல சொல்லணும், சாபம், ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்ப இடிக்கப்பட்ட வாழ்க்கையிலும் சில குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சில குடும்பத்திலே கர்த்தருடைய கரத்திலே அடங்கி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது கட்டப்பட்ட வாழ்க்கை. கிறிஸ்துக்குள் கட்டப்பட்ட வாழ்க்கை.
ஒரு மனுஷன் என்னைக்கு இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆலயத்துக்குள்ள நாட்டப்பட்டு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருக்கா வேறு விரிக்கப்பட்ட ஜனமா மாற்றப்பட்டு பரிசுத்தமா வாழ்ந்து நீதியை பின்பற்றி உண்மையா வாழ்ந்து செம்மையா வாழ்ந்து தேவனுடைய கரத்துக்குள்ள அடங்கியிருந்து யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலே கட்டப்பட்ட வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதிகால வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம கட்டப்பட்ட வாழ்க்கையில இருக்கிறோமா, இடிக்கப்பட்ட வாழ்க்கையில இருக்கிறோமா? ஏன்னா சில குடும்பத்திலே எப்படி வாழ்ந்தாலும் இயேசுங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்லிட்டு அவங்க பேசாம துன்மார்க்கமா இஷ்டம் போல வாழ்க்கையில போயிட்டு இருப்பாங்க. யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க, இஷ்டம் போல போயிட்டு இருப்பாங்க. ஆனா பார்த்தா பேங்க்ல அங்க இங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட லட்ச லட்சமா கோடியா இருக்கும். நிம்மதியே இருக்காது. நைட் ஆனா தண்ணி அடிப்பாங்க, கேட்டா தூக்கம் வராது. தூக்க மாத்திரை போடும், அப்பவும் தூக்கம் வராது. வீட்டுல மனைவிட்ட பேச மாட்டாங்க, வீட்டுல அம்மாட்ட பேச மாட்டாங்க. ஏன்னா கடன். நிம்மதியே இருக்காது. இடிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே எங்க போறாங்க அவங்களுக்கே தெரியாது. கண்ணு குருடா இருக்கும். ஆவிக்குரிய கண்ணு தெரியாது. அவ்வளவுதான். உலகத்துக்குள்ள இஷ்டம் போல ஓடிட்டு இருப்பாங்க. இடிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கட்டப்பட்ட வாழ்க்கை என்ன தெரியுமா? தேவன் எனக்கு தந்தது போதும்பா, எனக்கு கொஞ்ச நேரம் டைம் இருக்கா, நான் போய் ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வரேன். தேவனோட சமூகத்துல போய் நான் உட்காந்துட்டு வரேன். தேவன் தான் எனக்கு இந்த வீடு தந்திருக்காரு. தேவன் தான் எனக்கு குடும்பம் தந்திருக்காரு. தேவன் தான் எனக்கு பிள்ளை தந்திருக்காரு. நான் தேவனோட கரத்துல போய் அடங்கி இருக்கிறேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரப்பா. குடும்பம் தந்ததுக்கா ஸ்தோத்திரம், பிள்ளைகள் தந்ததுக்கா ஸ்தோத்திரம், வீடு தந்ததுக்கா ஸ்தோத்திரம். தேவனுடைய கரத்துல போய் அர்ப்பணிச்சிருவாங்க. அப்ப இடிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கு, கட்டப்பட்ட வாழ்க்கை இருக்கு. ஒருவேளை இந்த செய்தியை நீங்க யாரெல்லாம் கேட்குறீங்களோ, 2 விதமான ஜனங்கள் இணைந்திருப்பீங்க. அண்ணே நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், அண்ணே கர்த்தர் என் கூட இருக்கார். 2 விதமான ஜனங்கள். இடிக்கப்பட்ட ஜனங்கள் இருப்பாங்க, கட்டப்பட்ட ஜனங்கள் இருப்பாங்க. இடிக்கப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், தனிமை, திக்கற்ற பிள்ளையா இருப்பாங்க. பலவிதமான போராட்டத்துல இருப்பாங்க. வாழ்வதா சாவதா அந்த அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். கட்டப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் எனக்கு கொடுத்தது போதும், என் கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறார். தேவனோடு நடக்கக்கூடிய அனுபவம், பரிசுத்த ஆவியான திட்டமா வழி நடத்துவார். சில குடும்பத்துக்குள்ள அந்த அனுபவம். அப்ப 2 விதமான ஜனங்கள் ஆன்லைன் மூலியமா இணைந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும்பா, 2015 இருந்து 2020 வரை ஒரு 5 வருஷம் கண்ணீரோட அழுதுருக்கேன். என்னோட வாழ்க்கை கண்ணீரினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. இதை ஏன் உங்களுக்கு ஆழமா சொல்லித்தரேன் அப்படின்னா, 50-55 லட்ச ரூபா கடன்ல இருக்கும்போது நிந்தைகள், அவமானங்கள், கேவலங்கள் எல்லாரும் சொல்லும் போது அது கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை. சரி, ஊழியத்துல வந்துட்டேன் 2016ல. நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஆவியான என் கூட பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் ஓடிடும். முழங்கால போய் நின்று ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன், அப்பவும் கண்ணீர் ஓடிடும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்த ஒரு ரவிராஜ், ஆனால் பரிசுத்த ஆவியான வரும்போது, சுத்திகரிக்கும் போது, வேத வசனங்கள் எனக்குள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த இருதயத்துக்குள்ள ஒரு மனமாற்றம், இருதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியான பேசும்போது, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவியா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கண்ணில் கண்ணீர் வந்துடும். அப்ப 2 விதமான ஒரு வாழ்க்கை இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா அழ ஒரு காலம் உண்டு, இன்னொரு பக்கம் பார்த்தா நகைக்க ஒரு காலம் உண்டு. அப்படின்னு என்ன பிறகு அர்த்தம் அப்படின்னா, எனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா, எனக்குள்ள பரிசுத்த ஆவியான இருக்கிறாரா, எனக்குள்ள தேவ ஆவினா நான் நிரப்பப்பட்டு இருக்கிறேனா, தேவனோட வார்த்தை என் இருதயத்துக்குள்ள இருக்கா, ஜீவனுள்ள வார்த்தை எனக்குள்ள இருக்கா, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரா எனக்குள்ள இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே அது சந்தோஷம், அது நகைப்பு. எல்லாரும் நினைப்பாங்க, ஒரு 50 லட்ச ரூபா, 1 கோடி ரூபா, 2 கோடி ரூபா நான் சொத்து சேர்த்துச்சிருக்கேன்ப்பா, நான் வீடு கட்டிட்டேன், எனக்கு கார் இருக்கு, எனக்கு பிள்ளை இருக்கு, எனக்கு எல்லாரும் இருக்காங்க. இதெல்லாம் உலகத்துல தேவன் தந்ததுப்பா. நான் கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கிறேன், அதுதான் சந்தோஷம். சில குடும்பத்துல வீடு இருக்கு, பிள்ளை இருக்கு, எல்லாம் இருக்கு. நம்ம ஒரு நாள் உயிரோட இருக்கணும்னா தேவனோட கரத்துல இருக்கு. அதனால யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்குறீங்களோ, உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்ம தேவனோட கரத்துல இருக்கிறோமா?
தேவனுடைய கரத்துல இருக்கிறோமா? அழ ஒரு காலம் உண்டு, நகைக்கு ஒரு காலம் உண்டு. எல்லாரும் சில நேரத்துல நம்மளை பார்த்து சிரிப்பாங்க, எல்லாரும் சிரிப்பாங்க. இப்ப என்னைய பார்த்துலாம் சிரிச்சிருக்காங்கப்பா, நான் சந்தோஷமா சொல்ல முடியும். இவன்லாம் இன்னும் உயிரோட காணா, இவன் இன்னும் சாகலையா அப்படின்னு என்னை பார்த்து சிரிச்சவங்க உண்டு. ஆனா ரவிராஜ் உயிரோட தான் இருக்கு. ஆனா என்னை யாரெல்லாம் அப்படி சொன்னாங்களோ அதுல சில ஆளுகளை காணும். காரணம் என்ன? ஒரு மனுஷன் தேவனுடைய கரத்துல இருக்கும்போது அந்த மனுஷனோட வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். அழ ஒரு காலம் உண்டு. என் வாழ்க்கையில நான் அழுது அழுது வாழ்ந்த ஒரு காலம் உண்டு. என்னை பார்த்து சிரிச்ச நிறைய குடும்பங்கள் உண்டு. ஆனால் தேவன் என் இதயத்துக்குள்ள என்னைக்கு வந்தாரோ அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையிலே ஒரு மாற்றம். தேவனோட வார்த்தை என் இதயத்துல வரும்போது ஒரு சந்தோஷம், வாக்கு தத்தங்களை தியானிக்கும் ஒரு சந்தோஷம், ஆசீர்வாதத்தை தியானிக்கும் ஒரு சந்தோஷம், பரிசுத்த ஆவியான தியானிக்கும் ஒரு சந்தோஷம், ஜீவனுள்ள வார்த்தையை தியானிக்கும் ஒரு சந்தோஷம். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். என் பாவத்தெல்லாம் இயேசு கிறிஸ்து மன்னிச்சிட்டார் அப்படின்னு நினைக்கும் போது அதுல ஒரு சந்தோஷம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நினைக்கும் போது சந்தோஷம். அப்ப சந்தோஷத்துல பலவிதமான மெத்தட் இருக்கு. உலக மக்கள் ஒரு விதமா சிரிப்பாங்க. வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது எல்லாரும் சந்தோஷமா சிரிப்பாங்க. ஆனா ஆவிக்குரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? ஜீவனுள்ள வார்த்தையை தியானிக்கும் போது, பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே கூட இருந்து நம்ம கூட இருந்து பேசும்போது அதுல ஒரு சந்தோஷம் உண்டு. அந்த நகைப்பு வித்தியாசம். சில குடும்பத்துல வீட்டுல யாராவது இறந்து போயிட்டா உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. குடும்பத்துல யாராவது சொந்தக்காரங்க யாராவது இறந்துருப்பாங்க, அவங்க ஒரு சைடுல உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. கடன்ல கஷ்டப்பட்டிருப்பாங்க, வீட்டுல புருஷன் சண்டை போட்டிருப்பாங்க, வீட்டுல யாராவது சண்டை போட்டிருப்பாங்க, பக்கத்து வீட்டுல யாராவது பேசியிருப்பாங்க, அவங்க உட்காந்து வேற மாதிரி அழுதுட்டு இருப்பாங்க. அது ஒரு டைப் ஆஃப். சில குடும்பத்துல யாரையா பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. இப்ப கடைசி காலத்துல செல்போன்ல நிறைய காரியங்களை பார்த்து சிரிச்சுட்டே இருப்பாங்க. வீட்டுல டிவி ஆன் பண்ணி பார்த்துட்டு அதுல ஏதாவது ஒரு காமெடியை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் உலகத்துக்குள்ள இன்னொரு டைப் ஆஃப் இருக்கு. ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போது அது வித்தியாசம். அழ ஒரு காலம் உண்டு. ஒரு மனுஷன் எப்ப தெரியுமா அழுவான்? ஐயோ, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவியா, இயேசுவே என்னை மன்னிங்கப்பா, உங்களை விட்டு நான் தள்ளி போயிட்டேனப்பா அப்படின்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வந்துடும். சில வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க சர்ச்சில் போய் ஆல்டரில் போய் ஜெபம் பண்ணுவாங்க. எப்படி தெரியுமா? உங்களை விட்டு நான் தள்ளி போயிட்டேனப்பா, என்னை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகள் உணர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில ரட்சிப்பு, அதுக்கப்புறம் தான் மனம் திரும்புதல், அதுக்கப்புறம் தான் அந்த அபிஷேகம், அதுக்கப்புறம் தான் கர்த்தருக்கா ஊழியம் செய்ய ஆரம்பிப்பாங்க. முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? கண்ணீர். ஒரு மனுஷன் உணர்வு அடையும் போது, உணர்வுள்ள ஆவியை தேவன் தரும்போது, உயிர்ப்பிக்கப்படும் போது முதல்ல கண்ணீர் வந்துடும். என் வாழ்க்கையிலே நான் பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் விக்கிரத்துக்கும் மாந்திரியத்துக்கும் பல காரியத்துல அடிமையா இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் முதல்ல வந்தது கண்ணீர். எப்படி தெரியுமா கண்ணீர்? கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேனே, ஐயோ இஷ்டம் போல வாழ்ந்துட்டேனே, என்னோட வாழ்க்கை துன்மார்க்கமா இருந்துட்டு. இதுதான் கண்ணீர். எப்போ சந்தோஷம்? வசனத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, ஆவியான எப்பமெல்லாம் பேசுறாரோ அப்பமெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி. என்னோட வாழ்க்கையிலே நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது கண்ணீரோடு வாசித்த நாட்கள் உண்டு. வசனத்தை தியானிக்கும் போது, ஆவியான என் கூட பேசும்போது சந்தோஷமா இருந்த நாட்களும் உண்டு. ரெண்டுமே என்னுடைய வாழ்க்கையில் உண்டு. ஏன் ரெண்டையும் நான் உங்களுக்கு இந்த வித்தியாசம் சொல்லிதரேன் அப்படின்னா, ஒரு வசனத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் பேசுவார். இந்த இடத்துல நீ குறையா இருக்க, அதை நினைக்கும் போது ஆவியானவர் பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வந்துடும். இன்னொரு வசனம் வாசிக்கும் போது நித்திய ஜீவன் தருவேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஒரு பாவி மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாறும்போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிங்கப்பா, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா, என்னைய மன்னிங்கப்பான்னு சொல்லி தேவனோட சமூகத்துல போய் நம்ம தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கும்போது பரலோகமே சந்தோஷப்படுது. பரலோகமே சந்தோஷப்படுகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம இதயத்துக்குள்ளே தேவ ஆவியினால் நிரப்பப்படும் போது தேவ சமாதானத்தை நம்ம இதயத்துல தருகிறார்.
அப்ப 2 விதமான காரியம் இருக்கு. இந்த உலகத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு. சில குடும்பத்திலே ஃப்ரெண்ட்ட பேசினா சந்தோஷம்பாங்க. சொந்தக்காரன்ட்ட பேசி வச்சுட்டு இருப்பாங்க. நெறைய வேற வேற நம்ம நெறைய சொல்லலாம். அதெல்லாம் வேண்டாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நகைப்பு, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் உண்டு. கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கும்போது, தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு சத்தியத்தை நாம் தியானிக்கும்போது, ஆவியானவர் நம்ம கூட பேசிட்டே இருப்பார். நம்முடைய இருதய மனக்கண்கள் திறக்கும்போது, சத்திய வசனத்திலே நம்ம என்னென்ன எழுதியிருக்கு அவர் நமக்கு வெளிப்படுத்தும் போது கர்த்தருடைய ஆவியன் நம்ம கூட பேசும்போது அந்த அனுபவங்கள் வேற. அப்ப 2 விதமான அனுபவம் இருக்கு. உலகத்துக்குள்ள ஒரு அனுபவம் இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு அனுபவம் இருக்கு. ஹல்லேலூயா. புலம்ப ஒரு காலம் உண்டு. நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் உண்டு. நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. இப்போ என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும். புலம்பிக்கிட்டே இருப்பேன். ஐயையோ! 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 புலம்பிட்டே இருப்பேன். ஏன் புலம்புனேன்னு சொல்லி பார்த்தா, வசனத்தை வாசிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா புலம்ப ஆரம்பிச்சிருவேன். வசனத்தை கையில எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா புலம்பிடுவேன். ஐயோ! இப்படி போட்டிருக்கு. ஐயோ! பைபிள் இப்படி போட்டிருக்கு. என் வாழ்க்கை இப்படி இல்லையே! அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிருவேன். இன்னொரு பக்கம் பார்த்தா, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. கர்த்தர் என்னை மீட்டெடுத்தார். தம்முடைய சொந்த இரத்தத்தினால் கழுவி மீட்டெடுத்தார். தம்முடைய ஆவியை அளவில்லாமல் எனக்குள்ள ஊற்றி இருக்கிறார். கலாத்தியர் 4:6 அழகா எழுதப்பட்டிருக்கு. தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். எனக்குள்ளே குமாரனுடைய ஆவியை தந்திருக்கிறார் என்று நினைக்கும் போதே இருதயத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஒரு சந்தோஷம், ஒரு நடனம், மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஒரு பக்கம் பார்த்தா புலம்புற ஒரு அனுபவம், இன்னொரு பக்கம் பார்த்தா நடனம் ஆடுற ஒரு அனுபவம். அப்ப 2க்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டானா அந்த மனுஷனோட வாழ்க்கையில எத்தனையோ காரியத்துல புலம்பல் இருக்கும். ஏன்னா என் வாழ்க்கையில நான் விக்கிரத்துக்கு மாந்திரிகத்துக்கு பணம் கொடுத்து மனுஷனை நம்பி நான் ஓடுனதுனால நான் புலம்பின காலங்கள் அதிகமா உண்டு. புலம்பி இருக்கேன். ஐயோ! என் வாழ்க்கை இப்படி மிஸ்டேக் ஆயிட்டுன்னு சொல்லி புலம்பி இருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்தா கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தேவ ஆவியினால் நிரப்பப்படும் போது, கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படும் போது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது, மகிமையின் ஆவியாய் மேல தங்கி இருக்கும் போது, அதை நினைக்கும் போதே நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. அப்போ ஒவ்வொரு காலங்கள் வித்தியாசமா இருக்கு. கற்களை எறிந்துவிட ஒரு காலம் உண்டு. கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. கற்களை சேர்க்க ஒரு காலம், கற்களை எறிந்துவிட ஒரு காலம். சில நேரத்திலே நம்மளை எல்லாரும் எரிஞ்சிருவாங்க. இவன் வேண்டாம்ப்பா, இவ வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்மளை தூர தள்ளிடுவாங்க. நான் சின்ன வயசுல இருந்து நான் வேலை பார்க்கறதுனாலே ஒவ்வொரு காலகட்டத்துல நான் ஒவ்வொரு ஆள்கிட்ட வேலை பார்த்துருக்கேன். நான் நல்ல வேலை செய்யும்போது என்னை பத்திரமா வச்சுடுவாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தோடனே என்னை தூரத்துக்கு வீசிடுவாங்க. அழகா எழுதப்பட்டிருக்கு. கற்களை எறிந்துவிட ஒரு காலம் உண்டு. கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. ஒரு நேரத்துல பார்த்தா நம்ம சேர்த்து வச்சிருப்போம். இன்னொரு நேரத்துல பார்த்தா வேண்டாம்னு சொல்லி எரிஞ்சிடும். சில வீட்டுல இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, புருஷன் பொண்டாட்டியே வேண்டாம்னு சொல்லி கழிச்சிருந்தாங்க. இப்ப அப்படி போயிட்டாங்க. இப்ப அந்த அளவுக்கு போயிட்டாங்க. வேணும்னு சொல்லி இஷ்டப்பட்டு கல்யாணம் முடிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இஷ்டப்பட்டு வேணும்னு சொல்லி தள்ளி விட்டுட்டாங்க. இப்ப அப்படி போயிட்டாங்க. கற்களை எறிந்து விட ஒரு காலம் உண்டு. கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. தழுவ ஒரு காலம் உண்டு. தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. அதுவும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தழுவ ஒரு காலம் உண்டு. தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. சில குடும்பத்துல என்ன செஞ்சாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தா வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாமே பொசிஷன் மாறிடும். தேட ஒரு காலம் உண்டு. இழுக்க ஒரு காலம் உண்டு. தேடி தேடி கையில பைபிள் எடுத்து வாசித்த காலம்லாம் உண்டு. ஆனா இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கு? என்னுடைய ஆரம்ப காலத்திலே நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன்னா யாரையும் பார்க்கவே மாட்டேன். நான் பேசாம உட்காந்து பைபிள் வாசிச்சுட்டு இருப்பேன். என் மனைவி முன்னாடி வந்து நின்னா கூட தெரியாது. சில இடத்துல சாப்பாடுலாம் வச்சுட்டு போயிடுவா. அது பேசாம இருக்கும். மறுபடியும் சொல்லுவா, முதல்ல சாப்பிடுங்க அப்படின்பா. ராத்திரி 9 மணி இல்லை 8 மணிக்கு பைபிள் வாசிக்க ஆரம்பிப்பேன். சில இடத்துல ஒரு 10 மணிக்கு வாசிக்க ஆரம்பிப்பேன். காலைல 4 மணி 4:30 மணி தூங்கி இருக்க மாட்டேன். நான் பேசாம பைபிள் வாசிப்பேன். கண்ணீரோடு வாசிச்சிருப்பேன். அழுது வாசிச்சிருப்பேன். சில இடத்துல அழுது ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா காலைல பார்த்தா 4 மணி 4:30 மணி ஆயிரும். அடுத்தல பார்த்தா சர்ச்சுக்கு கிளம்பிடுவேன். இது என்னோட வாழ்க்கையில ஆரம்ப காலத்துல நான் சர்ச்சில் இருக்கும்போது சொல்றேன்.
தேட ஒரு காலம் உண்டு. தேவனை எப்படி தேடுறோம்? நம்ம ராத்திரி முழுசா தேவனை தேடின காலங்கள் உண்டு. வனாந்தத்துல போய் காலையில நைட்டு ஜெபம் பண்ற காலம் உண்டு. இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு? எல்லாம் தேவன் பார்த்துட்டு இருப்பார். தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு. நான் சின்ன வயசுல சர்ச்சுக்கு போனேன்ப்பா. ஒரு 3-4 வயசு சர்ச்சுக்கு போனேன். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியாது. இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் பிரச்சனை அதிகமாகும் போது ஆலயத்துல போய் தேவனை தேட ஆரம்பிச்சேன். அப்ப கர்த்தரை விட்டு தள்ளி போன ஒரு காலம் உண்டு. மறுபடியும் தேவனோட சமூகத்திலே காத்திருந்த ஒரு காலங்கள் உண்டு. ஹல்லேலூயா. காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு. இப்ப அதுக்கு என்னால சொல்ல முடியும். சில குடும்பத்திலே இந்த அனுபவம் இருக்கும். காப்பாற்ற ஒரு காலம் உண்டு. யாராவது தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க அவங்கள சில நாள் இல்ல சில மாசங்கள் இல்ல ஒரு குறிப்பிட்ட மாசம் வச்சு காப்பாத்திடுவாங்க. அப்புறம் பார்த்தா வேண்டான்னு சொல்லிட்டு எரிஞ்சிருவாங்க. எரிந்து விட ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, அடுத்த இன்னொரு காலம் எரிந்து விட ஒரு காலம் உண்டு. இதுவும் என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால நிறைய குடும்பத்திலே அதிகாலையில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ கர்த்தருடைய கிருபையினாலே இன்னைக்கு வேதத்தை நம்ம தியானிச்சிருக்கோம். ஒருவேளை அண்ணன் என்னோட வாழ்க்கையில் இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. உங்க குடும்பத்தை கண்டிப்பா 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு. சில குடும்பத்திலே நல்ல தச்சு அழகா குடும்பமா ஒருமனப்பட்டு வாழ்ந்துட்டு இருப்போங்க. அது தைக்க ஒரு காலம் உண்டு. இன்னொரு டைம் பார்த்தா கிழிக்க ஒரு காலம் உண்டு. வீட்டுல பார்த்தா நிறைய பிரச்சனைகளா ஓடிட்டு இருக்கும், தாங்கவே முடியாது. அது ஒரு காலம். மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல சில குடும்பத்துல மனைவி தாய்மார்கள் வீட்டுல பார்த்தா கணவர் எப்படிப்பட்டவர் தெரியாது, கொஞ்ச நாள் அமைதியா இருப்பாங்க. சில குடும்பத்துல கணவர்மார் அமைதியா இருப்பாங்க. ஆனா ஒரு வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல 3 வருஷம் 5 வருஷம் பார்த்தா அப்புறம் பார்த்தா பேசிச்சுட்டு இருப்போம். ஏன்னா ஒருவர் புரிந்து கொள்வார்கள். மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. இன்னொரு மெத்தட்ல சொல்லணும் அப்படின்னா வீட்டுல மாமியார் இருப்பாங்க, மாமனார் இருப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சு புதுசா போயிருப்பாங்க. மருமக பார்த்தா அமைதியா இருப்பாங்க. ஏன்னா வீட்டுல மாமியார் இருக்காங்க, மாமனார் இருக்காங்க, புருஷா இருக்காங்க, எல்லாம் ஃபேமிலியா இருப்பாங்க, ஜாயிண்ட் ஃபேமிலியா இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க. ஆனா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பார்த்தா தனியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஃபேமிலியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பேசிட்டு இருப்பாங்க. மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு. சில குடும்பத்துல இந்த கல்யாணம் முடிச்சு இந்த போற வீட்டுல பார்த்தா மௌனமா இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா பேசிட்டு இருப்பாங்க. இதே போல வேலைக்கு போற இடத்துல அங்க சில இடத்துல மௌனமா இருப்பாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா பேசிட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு. சிநேகிக்க அப்படின்னா ரொம்ப ஆசையா ஃப்ரெண்டா இருப்பாங்க, இதெல்லாம் கொஞ்ச காலம். அப்புறம் பகைக்க ஒரு காலம் உண்டு. அவ சரியில்லை, அவன் சரியில்லை அப்படின்னு சொல்லி பகைக்க ஒரு காலம் உண்டு. யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. கொஞ்ச நாள் பார்த்தா யுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் பார்த்தா சமாதானமா இருப்பாங்க. இதெல்லாம் வீட்டுக்குள்ளேயும் நடக்கும், ஃப்ரெண்டு வாழ்க்கையில் நடக்கும், வேலைக்கு போற இடத்துல நடக்கும், எல்லா இடத்துலையும் நடக்கும். யுத்தம் ஒரு காலம், யுத்தம் இன்னொரு காலம் பார்த்தா சமாதானம். இப்ப என்னுடைய வாழ்க்கையிலாம் நான் யுத்த காலத்தையும் பார்த்துருக்கேன், சமாதானமாக காலத்தையும் பார்த்துருக்கேன். இது என்னுடைய வாழ்க்கையில நிறைய இந்த எல்லா காரியமே என்னுடைய வாழ்க்கையில பார்த்துருக்கேன். இதெல்லாம் நம்ம இந்த காலவேளையில தியானிக்கும் போது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இப்படிலாம் இருக்கு. இன்னைக்குள்ள வேத பகுதியில இவ்வளவு நம்ம அறிந்து கொண்டோம். 9, 10 ஆகிய வசனங்களிலே வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன், தொல்லையை கண்டேன்னு சொல்லி முடிச்சிட்டார். அதனால காலவெளியில ஜெபிக்க போயிடும். இதுல எத்தனையோ குடும்பத்துல எத்தனையோ ஸ்டேஜ்ல இருப்பீங்க. தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணிங்க, கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை ஜெபின்னு சொல்லி விரும்பினால் 9363064182 நம்பர் உண்டால் உங்களுக்காக ஜெபிப்போம். கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. உம்முடைய பாதபடியில் இந்த நாளை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளைக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்தினோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்கப்பா. உங்களுடைய கிருபை நிரப்புங்க. ஜெப அபிஷேகத்தை தாங்க, தியானிக்கிற விஷயத்தை தாங்க, சத்ருல மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்க ராஜா. உணர்வுள்ள ஆவி தாங்கப்பா, கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்கப்பா. உங்களுடைய நல்ல ஆவி தாங்கப்பா, விசேஷமாக தேவ ஆவினா நிரப்புங்கப்பா, கர்த்தருடைய ஆவினா நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவினா நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம்.
யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ ரட்சிப்பின் வசதி தாங்க ராஜா, நீதியின் சால்வை தாங்கப்பா, துதியின் அபிஷேகம் தாங்கப்பா. சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. எங்களோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவோட அவையமா மாறட்டும். எங்க உடம்புல ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவின் ரத்தமா மாறட்டும். எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலனிலை திறந்து, பண்டசலை திறந்து, எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருங்க. இந்த நாளில் ஜெபிக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். பலனிலை திறந்து, பண்டசலை திறந்து கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். உங்களுடைய மகிமை இறங்கி வரட்டும். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. காண்டாமிருத்தத்தை பிறகு தாங்க ராஜா, கழுகுகளை போல செட்டில விரித்து எழும்பணும் கிருபை தாங்கப்பா. இந்த நாளில் எந்தெந்த குடும்பத்துல இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டாங்க அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவனோட சந்ததி ஆசீர்வப்பட்ட அவனோட குடும்பம் பல மடங்கு பழி பெருகட்டும்ப்பா. எத்தனையோ ஸ்டேஜ்ல இருக்காங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்தணும். குறைகள் குற்றங்களை மன்னிங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. தீர்காயுசு ஆசிரியப்பா. எத்தனையோ தேசத்துல இருந்துருக்காங்க. அவனோட வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ அந்த எல்லா பாவத்தில மன்னிங்கப்பா. தேவனுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். உங்களோட ரத்த கோட்டைகளை வேல் அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க ராஜா. பிதா குமார பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க ராஜா. எந்த குடும்பத்துல அர்ப்பணிக்கிறாங்களோ அப்பா, விசேஷமா கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உண்மை சகலமான ஆசீர்வாதங்களும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு நாமத்தினால ஒவ்வொரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு நாமத்தினால ஒவ்வொரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. காலவேளையில யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா. அவங்களோட கண்ணீரை தொடங்கப்பா. கண்ணீரை தொடங்கப்பா. கண்ணீரை தொடங்கப்பா. கண்ணீரை தொடங்கப்பா. என் வாழ்க்கை இப்படித்தானே இருக்கு. நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ஒவ்வொரு நாள் நான் நித்த அழுதுட்டு இருக்கேன்னு சொல்லி இப்படியே புலம்புறாங்கப்பா. புலம்புறாங்கப்பா. உங்க பிள்ளைகள் புலம்புறாங்கப்பா. எனக்கு யார் இல்லைன்னு சொல்லி புலம்புறாங்கப்பா. கர்த்தர் சந்திப்பீங்களா? கர்த்தர் சந்திங்கப்பா. கடன்ல கஷ்டப்படுறாங்க. குடும்பம் சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, எல்லாம் இழந்து போன சூழ்நிலை. இந்த நாளிலும் அர்ப்பணிக்கிறாங்கப்பா. உங்க பிள்ளைகளை தூக்கி விடுங்க. உங்க பிள்ளைகளை தூக்கி எடுங்கப்பா. இந்த நாளிலே உங்க பிள்ளைகளை சந்திக்கணும்ப்பா. துஷல்லபஹு பஹஸ்பிஹு பிலஹ பிலஹர் ரெமஹதன் ஹோ ரமோஹதி பிஹ பிலஹோ பிஹோ ரேது ஹாவுதனி மேசி பஹோ பிலஹதி பிஹ பிஹ பிஹோ மிஹஹாலஹு ஷதுருஹு பிஹோ பிஸிதினி மிஹ பிலஹாரது லதுஹு ஷஹதி பிஹ லஹதினி மிஹ பிலஹாசதினி மிஹ பிலஹாரது ரிதுஹோ பிஸிபிஹ பிலஹாசதினி மிஹ லஹு பலஹாதினி மிஹ பிலா சேஹோ லபலஹ ஷதரி ஷந்தோ ஷலஹதி விகந்து துருபல. அப்பா, உங்க பிள்ளைகள் இருதயம் ஃபுல்லா பாரமா இருக்குப்பா. பாரத்தை நீக்கிருங்கப்பா. இதயத்துக்குள்ள சமாதானம் தாங்கப்பா. உபத்திரப்படுறாங்கப்பா. இந்த உபத்திரத்தை மாற்றித்தாங்க. கண்ணீரோடு ஜெபித்த குடும்பத்துக்கு சமாதானத்தை கட்டளிடுங்க. ஆசீர்வாதத்தை கட்டுங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. பலவீனத்தை நீக்கி போடுங்க. சுகம் தாங்க, ஆரோக்கியம் தாங்க. எந்தெந்த குடும்பத்திலே பிரச்சனையோடு போராடுறவங்க எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. திருமணம் கொண்டாடுறாங்க, கல்யாண நாள் விசேஷமா எந்த நாட்டுக்குள்ள ஜெபினாலும், சில குடும்பத்துல பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, எந்தெந்த நாட்டுக்குள்ள ஜெபினாலும் எல்லாரையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. உங்க பிள்ளைகளை 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. 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 தேவ சித்தத்துக்குள்ள நாங்க இருக்கணும்ப்பா. பரிசுத்தமான கிருபை தாங்க. தீமை வெறுத்து நன்மை பின்பற்ற கிருபை தாங்க. சுயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், ஜென்ம கிரி அழிபட்டும். கர்த்தருக்கா வாழ கிருபை தாங்க. என்னோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறை இருக்கும், எங்கெல்லாம் பாவம் இருக்கு, எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. கல்வாரி அன்பிலாம் நிரப்பி ஆசிரிங்க. நிரப்பி ஆசிரிங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆசீர்வதிக்கப்படட்டும். வேலைக்காக போறாங்க, வெளிநாட்டு போறக்கா ட்ரை பண்றாங்க, கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்றாங்க, நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, எந்தெந்த குடும்பத்துல எக்ஸாம் எழுதி வெயிட்டிங்ல இருக்காங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளையோட மன விருப்பத்தை நிறைவேற்றிட்டாங்க. டிரைவிங் லைன்ல போறாங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, 2 வீலர்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க, எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்கப்பா. கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களோட ரத்த கோட்டைகளை வேல் அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. சில குடும்பத்துல காலவேளையில போட் தொழில் போறாங்க, விவசாயத்துக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனி போறாங்க,
டீச்சர் ஜெபிக்கிறாங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறான், செக்யூரிட்டி ஜெபிக்கிறான், போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறான், ஆர்மியில் ஜெபிக்கிறான், அதிகாரிகள் ஜெபிக்கிறான், தலைவர் ஜெபிக்கிறான், டாக்டர் ஜெபிக்கிறான், நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, சாஃப்ட்வேர் லைனில் இருக்காங்க, ஆஃபீஸில் வேலை பார்க்காங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்காங்க, ஹோமில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க. எல்லாருக்கும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். அவங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. எல்லாருடைய தேவையெல்லாம் சந்திங்கப்பா. முதியோர் இல்லத்தில் இருக்காங்க, அவங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருந்து மீட்டு எடுங்கப்பா. தனிமையில் இருக்காங்க, இது ஃபுல்லாக பாரம் எல்லாவற்றையும் மாற்றி கொடுங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலனிலை திறந்து, பண்டக சாலை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலும் தேவ சுத்தம் செய்யுங்கள் அர்ப்பணிக்கிறேன். இந்த நாளும் ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கிருபைக்காக நன்றி. கர்த்தரே கறந்துட்டு ஆசீர்வதித்து கிருபைக்காக நன்றி. சரீரத்தில் பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டல் அட்மிட்டில் இருக்காங்கப்பா, ஐசியூவில் இருக்காங்க, சின்ன பிள்ளைகள் உடம்பு சரியில்லை, கேன்சரில் பாதிக்கப்படுறாங்க, பிளட் கேன்சரில் பாதிக்கப்படுறாங்க, மார்பில் கட்டி, சில குடும்பத்தில் தலையில் ஆப்ரேஷன், காலில் ஆப்ரேஷன், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கிட்னி பிரச்சனை பாதிக்கப்படுறாங்க, ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்திலே பக்கவாதம், எத்தனையோ குடும்பத்திலே சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம், மன அழுத்தம், சில குடும்பத்தில் மரண தருவாயில் இருக்காங்க. எல்லா குடும்பத்திலையும் கர்த்தர் விசேஷம் இந்த நாளில் ஒரு அற்புதம் செய்யணும்ப்பா, ஒரு அதிசயம் நடக்கணும்ப்பா. உங்களுடைய தழும்புல கரத்தினால் தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. அவங்களோட அக்கிரமம், அவங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து குணமாக்கி தாங்கப்பா. எங்களோட பலவீனம், எங்களோட நோய் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே உண்மை அழைக்கிறோம்ப்பா, உண்மை அழைக்கிறோம்ப்பா, உண்மை அழைக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக்கணும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளிலும் யாரெல்லாம் வீடு கட்டணும்னு சொல்லி நினைக்கிறாங்களோ தடையில்லாமல் வீடு கட்டத்தை கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரிங்க. மிஷினரிமார்க்கா ஸ்தோத்திரம், பரிசுத்தவான்களுக்கா ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தருக்கா முழு நேரம் ஊழியம் செய்கிறாங்கப்பா. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்க. வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க வாலிப வயசுல ரட்சிக்கப்படணும்ப்பா, தேவனை தேடணும்ப்பா, தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போய் எத்தனையோ கோடிக்கணக்கான பாவங்கள் இருக்குப்பா, எதுலையும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் கிருபை செய்யுங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க, ஏற்ற துணையை தாங்க. கற்பத்திலேயே ஜெபிக்கிறோம், கர்த்தர் மனம் இருங்கப்பா, கர்த்தர் மனம் இருங்க, கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசுரிங்க, கர்த்தர் ஆசுரிங்க. டெலிவரி பண்ணுறவங்க பரம வைத்தியர் கூட இருங்க, உங்கள் பிள்ளைகள் கூட இருங்க. சில குடும்பத்தில் திருமணம் முடிந்ததுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டுக்காங்கப்பா. விக்கிர வழிபாடு, மாந்திரியம், புள்ளி சுனம், ஏவலில் கட்டப்பட்ட நிலைமை, விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காய்கள், கஞ்சா பழக்கம், எந்த குடும்பத்தில் கட்டப்பட்ட நிலைமை இருக்காங்க அந்த குடும்பங்கள், அந்த வீடு கிரீஸ் எல்லா வானமுள்ள பொல்லா சகல சத்துருக்கிறீலாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால், இயேசு நாமத்தினால் சுட்டு எரிக்கப்படட்டும்ப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால், இயேசு நாமத்தினால் சுட்டு எரிக்கப்படட்டும்ப்பா. காலவேளையிலே ஜெபிக்கிற குடும்பம் அப்போ ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. தரப்புல நிற்க கிருபை தாங்கப்பா. எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. தேசத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களையும் உங்களுடைய கரத்தில் அப்படிடும், எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அப்படிடும். கர்த்தர் கூட இருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ளே தனிமையில திக்கற்ற பிள்ளை இருக்காங்க, ஏழை எளிஜனமா இருக்குங்க. சில குடும்பத்தில் யாருமே இல்லைப்பா, உங்க பிள்ளையோட கர்த்தர் கூட இருங்க. சில குடும்பத்தில் அப்பா பல இடத்துல வேதனையோடு கண்ணீரோடு ஜெபித்தாங்கப்பா. இந்த நாளில் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுத்த கிருபைக்கு 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்திடும்ப்பா. தேவனர்லி அப்போ மினிஷன்ல அப்பா உங்களுடைய கரத்தில் பண்ணிடுவோம். அப்புரோஜனமான ஊழியக்காரம் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிடும். இரவு மூலமா ஜெபிக்கிறாங்க. எல்லா ஆத்துமாக்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும்ப்பா, எல்லாரும் எழுதப்படணும்ப்பா. என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து அப்போ ஆட்டுக்குட்டிய ஜீவ புஸ்தகம் எழுதப்படணும்ப்பா. கிருபை தாங்கப்பா. உங்க கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளும் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எத்தனையோ குடும்பத்துல சொத்து பிரச்சனை, ஏமாற்றம், மனுஷனை நம்பி ஏமாந்துட்டாங்க. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் நீதி செய்யுங்கப்பா, நீதி செய்யுங்கப்பா, நீதி செய்யுங்கப்பா, நியாயம் செய்யுங்க. கர்த்தரோட நாமம் மட்டுமே விடட்டும். எல்லாருடைய தேவை சந்திங்க. கடனில் கஷ்டப்படும், கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. சில குடும்பத்தில் கோடி கணக்கில் கடன் இருக்குது, ஃபைனான்ஸு. சில குடும்பத்தில் இஎம்ஐ, சில குடும்பத்தில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இந்த மாதம் இவ்வளோ தேவை இருக்குது, வீட்டு வாடகை கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும். எல்லாருடைய தேவை சந்திங்க. யாரெல்லாம் ஜெபிக்கணும் எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்கள் பாதப்படிலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிங்க. இந்த மாசத்துக்குள்ள எல்லா தேவையும் கர்த்தர் சந்திங்க. கர்த்தரை பொறுப்படுத்தணும். இரவு மூலமா ஜெபிக்கணும். அவங்களோட வாழ்க்கையில் ஒரு விடுதலை கட்டணுங்க, சமாதானத்தை கட்டணும், சந்தோஷத்தை கட்டணுங்க. பரிபூர்ணமா ஆசுவீங்க, பரிபூர்ணமா ஆசுவீங்க. பரிபூர்ணமான அப்பா உங்களுடைய கிருபை உங்க பிள்ளைகள் மேல தங்கட்டும். என் மீட்பர் உயிரோடு இருக்கீங்கப்பா. எங்களுக்காக மரித்து வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிரோடு இருந்து இயேசு கிறிஸ்து ஆராதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம்ப்பா. ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கும்.
துதிகான மகிமையெல்லாம் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய நான்கு பரிசுத்தரோட ஐக்கியம் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064182 நம்பருக்கு தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.